எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு 2 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது. 2% இருக்கிறவன் எங்க எம்எல்ஏ ஆவது, எங்க எம்பி ஆவது, எங்க சீஃப் மினிஸ்டர் ஆவது, எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது. கட்சிகள் வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது என்ற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனா திமுக அரசு மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதுக்கு என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது? சொல்லுங்க. கல்வி அமைச்சரை ஒரு பறையற போட்டா படிப்பு ஏற வந்தீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான். எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிடும். அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது. அதனால நாங்க எங்க அண்ணன் சொல்லிட்டாரு பொறுத்துட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அவ்வளவுதானே வழி. அதுக்கான எந்த முயற்சி